வணக்கம் அன்பு கூடல் டிவி நேயர்களே. நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கூடன்குளத்தில் சென்ற 24/4/2023 அன்று கூடன்குளம் இபியில் வேலை பார்க்கும் திரு தாஸ் ரவிக்குமார் மற்றும் டெய்சி ஆசிரியை இவர்களின் மூத்த மகள் ஜாஸ்மினுக்கு நடந்த திருமணத்தை தான் இந்த வீடியோ முழுவதுமாக பார்க்க இருக்கின்றோம். மணமகள் ஜாஸ்மின் மற்றும் மணமகன் கோஷன் இருவருமே இன்ஜினியர்கள், வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போதுதான் அவர்கள் மாப்பிள்ளை அவர்கள் ஊரிலிருந்து கிளம்பி நமது மெயின் ரோடு வழியாக சிஎஸ்ஐ சர்ச் பக்கத்தில் இருக்கும் அவர்களுடைய பெண் வீட்டுக்கு செல்கிறார்கள். பெண் வீட்டிற்கு சென்று பக்கத்திலே இருக்கின்ற இந்த எங்களது சிஎஸ்ஐ ஆலயத்தில் வைத்து திருமணம் நடைபெற்று திருமணம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த திருமணம் நிறைவு பெற்றவுடன் கூடன்குளம் பைபாஸ் ரோட்டில் அமைந்துள்ள அற்புதம் சாமுவேல் திருமண மண்டபத்தில் வைத்து திருமண வரவேற்பு விழா நடைபெறும். அந்த இடம்தான் இந்த அற்புதம் சாமுவேல் திருமண மண்டபமும். இப்போது நாம் மண்டபத்திற்கு வந்துவிட்டோம். அனைத்து நண்பர்களும் உறவினர்களும் குழந்தைகள் மணமக்களை வாழ்த்த பூவுடன் உள்ளே சென்று கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் மணமக்கள் சில நிமிடங்களில் இங்கே வந்து விடுவார்கள். வந்தவுடன் வரவேற்பானது தொடங்கிவிடும். மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். நமது சபை குருவானவர் அவர்களும் இந்த வரவேற்பு விழாவை ஜபித்து ஆரம்பித்து வைக்க வருகை தந்து விட்டார்கள். மணமக்களின் கார் கல்யாண மண்ட அரங்கத்தில் உள்ளே நுழைகிறது. மணமக்கள் காரிலிருந்து இறங்கி மண்டபத்திற்குள்ளே நுழைகின்றார்கள். மணமக்களுக்கு நாமும் நமது கூடல் டிவி சார்பிலும் மற்றும் கூடன்குளம் பொதுமக்கள் சார்பிலும் அவர்களுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் நடந்து மேடைக்கு வருகின்றார்கள். மேடைக்கு வந்தவுடன் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியானது உடனடியாக ஜபித்து ஒரு பாடல் பாடி நடக்க ஆரம்பித்துவிடும். அன்பு மணமக்களுடைய இந்த வரவேற்பு நிகழ்ச்சியின் தலையை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பு ஐயா யோசப் ஜெபிப்பார். ஜெபம் செய்வோம். அன்புள்ளானவரே, சங்கத்தை நேரடியாக நடத்துகிறேன். தாஸ் ரவிக்குமார், திருமதி டெய்சி, நம்முடைய மகள் ஜாஸ்மின் ஸ்ரீகாந்த், அருமையான மணமகன் கோஷன் ஆகிய இவருடைய திருமணத்தை ஆண்டவரே அருமையான கர்த்தருடைய ஆலயத்திலே நாங்கள் நிறைவேற்ற ஆண்டவருக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புகளாக கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான இடத்திலே நாங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், அன்பான குடும்பத்தின் பிள்ளைகள், உறவுகள், நண்பர்கள் அனைவரும் வந்து வாழ்த்த நாங்கள் வாய்ப்பு. இந்த நிகழ்ச்சியில் எங்கள் ஆண்டுடைய கிருபை இருக்கட்டும், தயவு இருக்கட்டும், மேன்மை இருக்கட்டும். அன்றைக்கு காணாத ஒரு திருமணத்திலே எல்லாவற்றையும் நிறைவாக்கினை காண்போம். இந்த இடத்திலும் இந்த நிறைவை இந்த பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிக்க நாங்கள் செல்கிறோம். இயேசு ரட்சகர் மகிழ்ச்சி கொடுக்கும் நல்லதாவே. பாடல் நாம் பாடுவோம். மனவாழ்வு புவி வாழ்வில் மனவாழ்வு புவி வாழ்வில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வில் வாழ்வு மனவாழ்வு புவி வாழ்வில் வாழ்வு மறுவில் சோதன வாழ்வு
வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதியிருக்கும் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனங்கள் 9ஆம் வசனம் முடிய கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். உங்கள் சாபங்களும் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோதரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக் கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எதைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எதைகளோ, நீதி உள்ளவைகள் எதைகளோ, கற்புள்ளவைகள் எதைகளோ, அன்புள்ளவைகள் எதைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எதைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் ஆசிரமமான வாழ்க்கைக்காக சோதனைகளை தொடர்ந்து செல்வங்கள் ஆசிரமங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பூர்ணமாக நெருங்கிட ஆசிரியர்களாக மணமக்களுடைய வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் ரகசியத்தினுடைய நேர்மை குடும்ப வாழ்க்கையினுடைய நிகழ்ச்சி எதில் அடங்கியிருக்கிறது என்று சொன்னால் கிறிஸ்துவ அன்பிலே அது அடங்கியிருக்கிறது. ஒருவருக்கொருவர் காண்பிக்கிற அன்பு உலக பிரதானமான அன்பு அல்ல, கிறிஸ்து மனுக்குலத்திற்கு காட்டின அந்த அன்பை ஒருவருக்கொருவர் காண்பிக்கிறது. யாரும் நான் கேட்கிறேன். அது மாத்திரமல்ல, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே வெற்றியின் ரகசியம் இரண்டாவது ஜெப வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் ஜெபத்தோடு எல்லாவற்றையும் செய்கிறீர்கள் சொல்வதற்கு நீங்கள் பிரயாசப்பட ஆண்டவர்கள் உதவி செய்வதாக. மாத்திரமல்ல, குடும்ப வாழ்க்கை வெற்றியுடைய மூன்றாவது ரகசியம் நீங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வது. குடும்ப வாழ்க்கை வாழ்க்கை ஒருவருக்காக சார்ந்த வாழ்க்கை வாழ்க்கை, விட்டுக் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, ஏற்றுக்கொள்கிற ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை, ஏற்றுக்கொள்கிற வாழ்க்கை, அன்பு ஒரு வாழ்க்கை. மூன்று காரியங்கள் குடும்ப வாழ்க்கையுடைய வெற்றி ரகசியமாக இப்போது மணமக்கள் மணநாள் கேக்கை வெட்டி தங்களுக்குள் பரிமாறிக்கொள்கிறார்கள். பக்கத்தில் இருப்பவர்கள் அவர்களுடைய உறவினர்கள். தொடர்ந்து குடங்குளம் சபை குருவானவர் திரு எட்வர்ட் டேனியல் அவர்கள் ஜபித்து திருமண வரவேற்பு விழாவை துவங்கி வைத்து முதல் வாழ்த்தாக மணமக்களுக்கு வாழ்த்துதலையும் கூறி சிலுவையிட்டு அவர்களை ஆசீர்வதித்து சென்றார்கள். தொடர்ந்து இனி உறவினர்களும் நண்பர்களும் மேடைக்கு வந்து மணமக்களை வாழ்த்தி பரிசளித்துவிட்டு அவர்களோடு இணைந்து புகைப்படமும் எடுத்துக்கொண்டு விருந்துண்டு வீடுகளுக்கு திரும்புவார்கள். தொடர்ந்து பார்ப்போம். இங்கே மேடைக்கு வந்து புகைப்படம் எடுப்பவர்களுக்காக ஜாஸ்மின், அதாவது மணமகளின் பெயர் ஜாஸ்மின், அந்த பெயரில் ஜாஸ்மின் பிளான்ட் என்று ஒரு செடியை அனைவருக்கும் பரிசாக வழங்க இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த செடியைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு நல்ல செயல், அதற்கு நமது பாராட்டுக்கள். இனி நாம் தொடர்ந்து இசையோடு இந்த வரவேற்பு விழாவை பார்ப்போம். வாருங்கள்.
இந்த சிறுமிகள் 4 பேரும் மணமக்களை வாழ்த்தி ரோஜப்பு வாசமலர்கள் என்ற பாடலை ஆடி பாடினார்கள். அதை இப்போது இந்த வீடியோவில் இணைத்தால் காப்பிரைட் வரும் என்பதால் தனியாக அதை அப்லோட் செய்கிறோம். அருமையாக ஆடினார்கள். அவர்களுக்கு மணமகன் சார்பில் பரிசும் வழங்கப்பட்டது. அந்த சிறுமிகளுக்கு நமது குடல் டிவியின் அன்பு வாழ்த்துக்கள். திருமண வரவேற்பு விழா இத்துடன் நிறைவு வருகிறது. தொடர்ந்து நாம் பார்க்க வேண்டிய இடம், சாப்பாடு நடக்க இடம். மிக அருமையான சிக்கன் விருந்தோடு 7 வகை கூட்டு, அப்பளம் மற்றும் 2 வகை பாயாசம் மற்றும் ஐஸ்கிரீம், பாப்கார்ன் போன்ற தடபுடலான அருமையான விருந்தோடு இந்த திருமண விழா களை கட்டியது. நேற்று நடந்த முருகனாசிரியர் திருமண விழாவில் மட்டன் சிக்கனோடு ஒரு அருமையான விருந்து பரிமாறப்பட்டது. இன்று மாலையிலும் ஒரு நிச்சயதார்த்த வீடு இருக்கிறது. ஃபங்க்ஷன்கள் வந்தால் தொடர்ந்து ஒரே நாளில் பல ஃபங்க்ஷன்கள் வந்துவிடும். எப்படி அட்டெண்ட் செய்வது என்பதை குடங்குளம் மக்களுக்கு சில சமயம் புரிவதில்லை. மணி 2க்கு மேல் ஆகிவிட்டது. மணமக்களும் சாப்பிட வேண்டும். ஆனாலும் கடைசியாக பல நெருங்கிய உறவினர்கள் வந்து கொண்டிருப்பதால் தொடர்ந்து வரவேற்பு விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மணமக்களும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வாழ்த்துதலை பெற்றுக்கொண்டு அவர்களோடு இணைந்து வீடியோ மற்றும் புகைப்படம் எடுக்க அவர்களோடு இணைந்து அன்போடு சிரித்துக்கொண்டு அழகாக போஸ் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நமது குடல் டிவியின் சார்பாக பல்லாண்டு காலம் சிறப்பாக வாழ குடல் டிவி உங்களை அன்புடன் வாழ்த்துகிறது. திருமணமாம் திருமணம் புதுமணமாய் நறுமணம் இருமணமும் ஒரு மணமாய் இணையும் இந்த மகிழ்மணம். திருமணமாம் திருமணம் புதுமணமாய் நறுமணம் இருமணமும் ஒரு மணமாய் இணையும் இந்த மகிழ்மணம். திருத்துவ தேவனின் நாமத்திலே திருமணம், திருத்துவ தேவனின் நாமத்திலே திருமணம். திருதூதர் கூடி வாழ்த்தும் தேவ பிள்ளையின் திருமணம், திருதூதர் கூடி வாழ்த்தும் தேவ பிள்ளையின் திருமணம். தொடர்ந்து 2:30 மணி அளவில் நாமும் சாப்பிட்டு விட்டு மொய் எழுதும் இடத்திற்கு வந்தோம். அங்கங்கே சாப்பிட்டு விட்டு உறவினர்கள் இளைப்பாடிக்கொண்டு தங்களது சொந்தங்களோடு உரையாடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சியை பார்ப்பதற்கே மிக அருமையாக இருந்தது. அதை நாம் ஷூட் செய்து கொண்டே நாமும் மொய் எழுதிவிட்டு மண்டபத்துக்கு முன்னால் ஸ்டாலில் வைக்கப்பட்டிருந்த பஞ்சு மிட்டாய், ஐஸ்கிரீம் மற்றும் பாப்கார்ன் போன்றவற்றை வாங்கி சாப்பிட்டு விட்டு நாமும் நமது இல்லம் நோக்கி விரைந்தோம். என்ன நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். பிடித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு அருமையான கூடங்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் உங்களது அன்பு விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ். கூடல் டிவி. நன்றி, நல்வணக்கம்.